அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, உங்களது மார்க்க கடமையான குர்பானியை இனிமையாக நிறைவேற்றிட, குர்பானி பங்குகளில் இணைந்திட எங்களது மதரசாவின் முகவரிகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களது மதரசா அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் கொள்கையின்படி மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. இங்கு ஏழை எளிய எத்தீமான மாணவர்கள் இணைந்து பயில்கிறார்கள். இவர்களுக்கு மறுமையின் வாழ்விற்காக இஸ்லாமிய கல்விகளை போதிப்பதோடு இவர்களின் வாழ்வு இம்மையிலும் மேன்மையாக இருந்திட இவ்வுலக கல்விகளும் பயிற்றுவிக்கப்படுகிறது. மாணவர்கள் மதரசாவில் இருந்து வெளிவரும் நேரம் தலை சிறந்த ஆலிமாகவும் உலகியலில் மிகச்சிறந்த பட்டதாரியாகவும் வெளிவருவார்கள். உங்கள் குர்பானிகளை எங்களது மதரசாவிற்கு தந்து உங்களது மார்க்க கடமையை நிறைவேற்றுவதோடு மதரசாவிற்கு உதவி செய்யும் பொன்னான வாய்ப்பையும் பெற்றிடுங்கள். இரட்டிப்பான நன்மைகளை பெறும் நம் அனைவருக்கும் இருலோக தலைவர் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் வல்ல நாயன் எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி அல்வானாக. ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கல்விகளிலே பலவிதமான கலைகள் இருக்கின்றது. பலவிதமான கலைகளை பற்றியும் நிறைய கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக தஸவ்வுஃப் எனப்படக்கூடிய அந்த உயர்தரமான கலைகளை பற்றி இந்த யஹ்யா உலூமுத்தீன் கிதாப் என்பது போதித்து வருகின்றது. எல்லா கிதாபுகள் நிறைய கிதாபுகள் இருந்தால் கூட அதிலே இந்த யஹ்யா உலூமுத்தீன் எனும் இந்த கிதாபு மட்டும் மிக வித்தியாசகரமானது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹல்வத் எனப்படக்கூடிய இந்த உலகத்தை வெறுத்து தனிமையாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் எழுதியது தான் இந்த கிதாபு என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஞான கிதாபுகளே கூட எத்தனையோ கிதாபுகள் இருந்தாலும் அதிலும் குறிப்பாக தஸவ்வுஃப் என்ற இந்த ஞானக்கலையிலே இந்த யஹ்யா என்பது மிக வித்தியாசகரமானது. ஞானத்தில் ஆழத்தை தொட்ட கிதாபுகள் எல்லாம் நிறைய இருந்தால் கூட இந்த யஹ்யா என்பது ஞானத்தில் யார் உள்ளே நுழைய வேண்டும் என்பதாக ஆசைப்படுகின்றார்களோ அவர்களுக்கு முதற்தரமான கிதாபுகளாகவும் மிக முக்கியமான கிதாபுகளாகவும் இந்த கிதாபு இருக்கின்றது. ஆகையினால் இந்த கிதாபை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதாக நிறைய நபர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். பல மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன. பல மொழிகளிலேயும் இதற்கு மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றது. இன்னும் நிறைய இமாம்கள் இதற்கு ஷரஹுகள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். இந்த கலையை பற்றி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழிலும் கூட நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றது. இன்னும் குறிப்பாக எல்லா மொழிபெயர்ப்புகளிலும் இந்த கிதாபுல் இல்ம் ஞானம் சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது என்ற இந்த தொகுப்பிற்கு மட்டும் மொழிபெயர்ப்புகள் அதிகமாக காணப்படுவதில்லை. ஆகையினால் இந்த வீடியோக்களை நீங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் இவைகளை லைக் செய்து உங்களது கருத்துக்களையும் கீழே பதிவு செய்யுங்கள். அதோடு இல்லாமல் இந்த வீடியோ வெளிவர அனைவருக்கும் ஷேர் செய்யவும் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நாம் சென்ற தொடரிலே இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பார்த்து வந்திருந்தோம். அதிலே குறிப்பாக கூத் எனும் கிதாபிலே எழுதப்படுகின்றது, ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள்தான் இமாமுனா ஃபி ஹாதல் இல்மில் லதீ நதகல்லம். நாம் பேசக்கூடிய இந்த ஃபன்னிலே, இந்த கலையிலே நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வழியைத்தான் நாம் பின்பற்றி பேசுகின்றோம் என்பதாக கூத் எனப்படக்கூடிய அந்த கிதாபிலே எழுதப்படுகின்றது. மேலும் எழுதப்படுகின்றது, அவ்வளவு மன் அன்ஹஜ சபீல ஹாதல் இல்ம், இந்த கல்விக்கு முதலாக அந்த வழியை அமைத்து கொடுத்தவர்கள் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பதாகவெல்லாம் அவருடைய சிறப்புகள் கூறப்படுகின்றது. மேலும் 70 பத்ர் சஹாபாக்களையும் மொத்தமாக 300 சஹாபாக்களையும் கண்டிருக்கின்றார்கள் என்பதாகவெல்லாம் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி கூறப்படுகின்றது. அப்படிப்பட்ட இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்திலே ஒரு முறை வந்து கேட்கின்றார், யா அபா சயீத், அபு சயீத் அவர்களே. அபு சயீத் என்பது அவர்களுடைய பெயர்களில் ஒன்று, அவர்களுடைய பட்ட பெயர்களில் ஒன்று. அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், யா அபா சயீத், அபு சயீத் அவர்களே, இன்னக ததகல்லமு பி கலாமின் லா யஸ்மஉ மின் கைரிக ஃபமின் ஐன அஹதஹு. நீங்கள் சற்று வித்தியாசமான சில விஷயங்கள் எல்லாம் கூறுகின்றீர்கள். உங்கள் அல்லாத நபர்களிடம் இதை பற்றி நாங்கள் கேட்க முடிவதில்லை. எங்கேயும் நாங்கள் பல பயான்களை கேட்டிருக்கின்றோம், பல விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். இது போன்ற விஷயங்களை உங்களது மஜ்லிஸ்களிலே பகிரப்படக்கூடிய இந்த விஷயங்கள் போன்று வேறு எதிலுமே நாங்கள் பார்த்ததில்லை. இவைகளை எல்லாம் நீங்கள் எங்கிருந்து எடுக்கின்றீர்கள் என்பதாக கேட்கின்றார்கள். உடனே இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மின் ஹுதைஃபத் இப்னுல் யமான், ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலிருந்து தான் இந்த ஹதீஸ்களை எல்லாம், இந்த உபதேசங்களை எல்லாம் நான் எடுக்கின்றேன் என்பதாக அவங்க குறிப்பிடுறாங்க.
வகீல லி ஹுதைஃபா, உடனே இதை கேட்ட அந்த மக்கள் உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சென்று கேட்கின்றார்கள், நராக ததகல்லமு பி கலாமின் லா யுஸ்மஉ மின் கைரிக மினஸ் ஸஹாபதி ஃபமின் ஐன அஹதஹு. சஹாபாக்களில் நிறைய நபர்கள் இருக்கின்றார்கள், அந்த நிறைய நபர்களிடமெல்லாம் கேட்கப்படாத பல விஷயங்களை உங்களிடத்திலிருந்து நாங்கள் கேட்கின்றோம், இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் எங்கிருந்து எடுத்தீர்கள் என்பதாக அவரிடத்திலே கேட்கப்படுகின்றது. அப்ப ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குறிப்பிட்டாங்க, ஹஸ்ஸனி பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தஸவ்வுஃப் எனப்படக்கூடிய இந்த ஞான கலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு குறிப்பாக கூறினார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க என்னுடைய மஜ்லிஸில் கேட்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் எனக்காக அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் என்பதாக அவங்க குறிப்பிடுறாங்க. கானன் நாசு, ஏன் எனக்கு குறிப்பிட்டார்கள் தெரியுமா, குறிப்பிட்டு எனக்கு மட்டும் சொன்னார்கள் தெரியுமா, கானன் நாசு யஸ்அலூனஹு அனில் கைரி, எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம், தோழர்கள் எல்லாம், நாயக தோழர்கள் எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே நன்மையை பற்றி மட்டும் கேட்பார்கள். வ குந்து அஸ்அலுஹு அனிஷர்ரி, நான் அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தீமையை பற்றி மட்டும் கேட்பேன். ஏன் அப்படி கேட்பேன், மகாஃபத அன் அகஃபிஹி, அந்த தீமையிலே நான் விழுந்து விடுவேன். நன்மை செய்வது அடுத்த கட்டமாக இருக்கட்டும், முதலிலே நான் தீமை என்ற அந்த வலையிலே மாட்டாமல் இருக்க வேண்டும். ஆகையினால் அந்த தீமையை நான் செய்து விடுவேனோ என்ற பயத்தின் காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தீமையை பற்றியே அதிகமாக நான் கேட்பேன். வ அலிம்து அன்னல் கைர லா யஸ்பிகுனி இல்முஹு, அவங்க சொல்றாங்க, இந்த நன்மை என்பது இந்த தீமையை விட்டு நான் விலகுவதற்கு முன்பதாக எனக்கு வராது, இதை விட்டு நான் விலகினால்தான் நன்மையின் கல்வியே எனக்குள் உள்ளே வரும் என்பதாக நான் விளங்கி இருந்தேன் என்பதாக ஹுதைஃபத்து இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலேயும் முஸ்லிம் ஷரீஃபிலேயும் 2 கிதாபுகளிலேயுமே பதிவு செய்யப்படக்கூடிய ஆதாரமான ஒரு ஹதீஸ் தான். இன்னும் முஸ்லிமிலே எழுதக்கூடிய சமயத்தில் இன்னும் சில வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து எழுதுகின்றார்கள். அன் அபி இத்ரீஸ் அல் ஹிலாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, அன்னஹு அவங்க வந்து சமிஅ ஹுதைஃபத் இப்னுல் யமான், ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலிருந்து கேட்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க, கானன் நாஸ் யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர் வ குந்து அஸ்அலுஹு அனி ஷர்ரி மகாஃபத அன் யுத்ரிகுனி, மக்கள் எல்லாம் நன்மையை பற்றி கேட்பார்கள், நான் தீமையை பற்றி நான் அதிலே விழுந்து விடக்கூடாது என்ற ஆர்வத்திலே நான் கேட்பேன். அதனுடைய தொடரிலே மேலும் சொல்கின்றார்கள், ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அருமை நாயகம் அவர்களே, இன்னா குன்னா ஃபீ ஜாஹிலிய்யத்தின் ஷர்ரின், நாங்கள் தீமையான ஒரு காலத்திலே, ஜாஹிலியா அந்த அறியாமை காலத்திலே இருந்தோம். ஃபஜான அல்லாஹு தஆலா பிஹாதல் கைர், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த இஸ்லாம் என்ற அந்த தூய மார்க்கத்தை, இந்த நன்மையை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். ஃபஹல் பஅத தாலிகல் கைரி மின் ஷர்ரின், இந்த நன்மைக்கு பிறகு எங்களுக்கு ஏதாவது தீமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்பதாக ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நன்மை வந்து விட்டது, அதற்கு பிறகு நாங்கள் மீண்டும் ஏதாவது ஒரு தீமையிலே மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறதா என்பதாக கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கால நஅம், ஆம், கண்டிப்பாக அதற்கு மீண்டும் ஒரு தீமை வரும் என்பதாக பெருமானார் சொல்றாங்க. உடனே மீண்டும் உங்களுடைய ஆர்வம் விடவில்லை, மீண்டும் கேட்கிறார்கள். குல்து யா ரசூலல்லாஹ், நாயகம் அவர்களே, ஃபஹல் பஅத தாலிக ஷர்ரி மின் கைரின், அந்த தீமைக்கு பிறகும் ஏதாவது நன்மை வருமா என்பதாக நான் கேட்டேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நஅம், ஆம், அதற்கு பிறகும் நன்மை வரும் என்பதாக அவங்க சொல்றாங்க. மேலும் அவங்க சொல்றாங்க, ஒரு முறை சொல்லும் பொழுது, ஃபஅலிம்து அன்ன மன் லா யஅரிஃபு ஷர்ர லா யஅரிஃபுல் கைர, ஒரு மனிதர் தீமை என்றால் என்ன என்பதை பற்றியே, பாவம் என்றால் என்ன என்பதை பற்றியே ஒரு மனிதர் அறியவில்லை என்றால் அவர் நன்மை என்றால் என்ன என்பதை பற்றி அவர் கண்டிப்பாக விளங்க மாட்டார் என்பதாகவும் ஒரு முறை தங்களுடைய அந்த ஹதீஸிலே சேர்த்து சொன்னதாக அவங்களெல்லாம் அந்த ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகின்றது. இன்னொரு முறை சொல்லும்போது சொல்றாங்க, கானு யகுலூன யா ரசூலல்லாஹ் மா லிமன் அமில கதா வகதா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்பார்கள், அருமை நாயகம் அவர்களே, இந்த அமலை எதற்காக செய்ய வேண்டும், இதை செய்தால் என்ன கிடைக்கும், அதை செய்தால் என்ன கிடைக்கும் என்பதாக அமல்களின் சிறப்புகளை பற்றியே என்னை சுற்றி இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் கேட்பார்கள். ஆனால் நான் யா ரசூலல்லாஹ் மா யுஃப்ஸிது கதா வகதா, இதை செய்தால் எது கெட்டு போகும், இந்த அமலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த அமலை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதாக நான் தீமையை பற்றி மட்டுமே அவர்களிடத்திலே கேட்பேன். ஃபலம்மா ரஆனி அஸ்அலுஹு அன் ஆஃபாத்தில் அமாலி ஹஸனி பிஹாதல் இல்ம்,
இப்படியெல்லாம் வரிசையாக கேட்டுக்கொண்டே இருப்பதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு இந்தவித கல்விகளை மட்டும், இந்த யார் தீமையிலே ஈடுபடாமல் இருப்பதற்கு ஒரு மனிதர் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கல்விகளை எல்லாம் எனக்கு மட்டும் சொல்லித்தர ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இருந்து இந்த கல்விகளை பெற்றுக்கொள்வதற்குண்டான காரணம் என்பதாக ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த ஹுதைஃபத் இப்னுல் யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவையிலே சாஹிபு சிர், ரகசிய காப்பாளர் என்ற அரும்பெரும் பட்டத்தை பெற்றவர்கள். இன்னும் இவர்களை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களிலே காணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.